ஓகே ஓகே, முடிச்சிட்டீங்களா? ஆரம்பிக்கலாமா? அவங்க இன்னும் ஏதாவது இருந்தா முடிங்க, பேசுவோம். நீங்க போங்க, நீங்க போங்க. 420 200னா உங்களுக்கு 420 போடுவாங்கன்னு சொல்லுவேன். பாரத் மாதா கி ஜெய். கொஞ்சம் நீங்க பெரியார் வாழ்க வாழ்கனோட வீரவேலா வந்து முடியுதுல்ல, அதுதான் தமிழ்நாட்டுக்கு தேவை. நான் முதல் சுற்றிலேயே சொன்னேன், மற்றவர்கள் பேசுகிற போது அமைதியா இருக்கிறது, நான் பேசுறப்ப பேசுனீங்கன்னா துணிச்சல் இருக்கு, தைரியம் இருக்குன்னா 1 to 1 பேசுவோம். கூட்டத்தோட சேர்ந்து கத்தக்கூடாது. தனியா வாங்க, மேடைக்கு வாங்க, யாருக்கெல்லாம் என்னென்ன பேசணுமோ இங்க வந்து பேசுங்க. தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு மரபு இருக்கு. 3 பேர் பேசினாங்கல்ல, கண்ணிய குறைவாக அவங்க பேசினாங்களா? திரும்ப நான் பேசினேன்ல, அண்ணன் ரமேஷ் சேதுராமன், அண்ணன் கோவை சத்யன், அண்ணன் எஸ்ஜி சூர்யா அண்ணன். இந்த பண்பாட்டை இங்க இருக்க 20 பேர் இவ்வளவு கேவலமா கெடுக்குறீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல நீங்க எவ்வளவு மோசமா நடந்துக்குவீங்கன்றதா செய்தி. ஏற்கனவே இருக்கக்கூடிய மரபை, பண்பாட்டை ஒரு பொது ஊடக விவாதத்துல நீங்க வந்து அப்படியே சரி இவங்க கொஞ்சம் இதா இருக்காங்க போல, கத்தனம்னா அமைதி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்கல்ல. நீங்க பேச பேச அவர் சொன்னார்ல பத்தி வைக்கிறோன்னு, இதை விட பற்றி வைக்கப்பட்ட தீதான் பெரியார் என்ற பெருநெருப்பு. அது மாற்று கருத்தே கிடையாது. அண்ணன் கோவை சத்யன் அவர்கள் நாங்க நீங்கன்னு பேசக்கூடாதுன்றாரு. மரியாதையோடு அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். முதலில் நாங்க நீங்கன்னு சொன்னது நான் கிடையாது, அவங்க தரப்புல பேசினவங்க. அப்படியும் சொல்றேன், அவரும் சொல்லல. நாங்க நீங்க அவர் வாயிலிருந்து வரல. 2000 வருஷமா நாங்க நீங்கன்னு வந்தப்ப ஆமா நாங்க வேற பக்கம் நிக்கிறோம், 3% வேற பக்கம் நிக்கிறீங்கன்னு சொன்னது தமிழ்நாட்டினுடைய அரசியல். நான் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன், நாங்க நீங்க ஒன்னும் இல்ல. நீ வந்து 97% மக்கள் இந்து மதத்தை நம்பக்கூடிய பெரும்பான்மை மக்கள் வீட்டுக்காரர் செத்துட்டா விதவை கோலத்தோட இருக்கணும்னு சொன்னது அந்த நீங்க. ஆரியம் விதவை மறுமணம் செய்து கொண்டால் அவர்களுக்கு உதவித்தொகை தருவோன்னது திராவிடம். அதுதான் நாங்க. இன்னொன்னு, இடஒதுக்கீடு மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிய ஐயா ரத்னவேல் பாண்டியன் மீது கக்குறாங்க. அதுதான் நாங்க நீங்க. 27% இடஒதுக்கீடை கொடுத்ததற்காக, பெரும்பான்மை இந்துக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு 27% ஓபிசி ரிசர்வேஷன் கொடுத்ததுக்காக மரியாதைக்குரிய பிரதமர் விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தது நீங்க. ஆரியம் அவருக்கு சிலை வைத்தது நாங்க, திராவிடம். அடுத்து 8 நிமிஷத்துல 6 நிமிஷம் மதிவதனி தலைப்புக்குள்ள வரல, திருப்பரங்குன்றத்துக்குள்ள வரல. நாங்க 8 நிமிஷமே அவங்க தரப்புல இருந்தவங்க தலைப்புக்குள்ள வரலன்னா 16 நிமிஷம் பேசினாலும் நான் தமிழ்நாட்டு அரசியலை தான் பேசுவேன். திருப்பரங்குன்றத்திற்கு வந்தால் ரொம்ப தெளிவாக கேட்டாங்க. அந்த எங்க போனாலும் கடைசியில வந்து திமுக 2026 தோக்க போகுது. ஏங்க தோக்க போகுது? இந்துக்களையும் நீங்க இஸ்லாமியர்களையும் மோத விட்டு பாக்குறீங்க. அதுலயும் அண்ணன் கோவை சத்யன் எனக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு மாநில கட்சியாக இருந்தது, இந்த ஓட்டெல்லாம் விஜய்க்கு போயிடும். அப்ப கூட உங்களுக்கு வராது, அப்ப கூட அதிமுக பக்கம் வராது. எனக்கு வருத்தமா தான் இருக்கு. 26 தேர்தலுக்காகவா அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை, திராவிடர் கழகத்தை பொறுத்தவரை, திராவிடர் இயக்கத்தை பொறுத்தவரை அடுத்த தேர்தல் கணக்கல்ல, அடுத்த தலைமுறை கணக்கு. இது அடுத்த தலைமுறை. இங்க இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்தவர்கள், இவங்க யாரா வேணா இருக்கலாம். அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டா, எங்களுக்கு இந்த தெருவுல நானும் தோழர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தியும் தென்காசிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம். நடந்த ரெக்கார்டு இருக்கு. அங்க ஒரு நிலம் இருக்கான், ஒரு சின்ன பையனை வச்சு வந்து பெட்டிஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட் படி ஹிந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, அங்க இடம் இருக்குங்க, கோவில் கட்டி கொடுங்கன்னு கொடுக்கல. எங்க பிள்ளைகளுக்கு அங்க ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. உடனே அப்ப பள்ளிக்கூடமே இல்லையா திராவிட மாடல் அரசியல் அப்படின்னு வந்துடக்கூடாது. ஏற்கனவே இருக்கிற பள்ளிக்கூடத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்கறாங்க. அதையும் தெளிவா சொல்லிடுறேன். உடனே டைட்டில் கார்டை போட்டு தென்காசியில் பள்ளிக்கூடமே இல்லையாம் அப்படின்னு நீங்க நீலி கண்ணீர் வைக்க வேண்டாம். ஏன்னு கேட்டா, உத்தரப்பிரதேசத்திலையும் குஜராத்லையும் புதிய கல்விக் கொள்கைன்ற பேர்ல பீகார் குறிப்பாக நீங்க பிள்ளைங்களை படிக்க விடாததுனால தமிழ்நாட்டில் அந்த பீகார் குழந்தைகள் ரெட்ட ஜடையை அழகா போட்டுட்டு அரசு பள்ளி யூனிஃபார்மை போட்டுட்டு நாங்க இங்கதாங்க வந்து படிக்கிறோம்னு சொல்றாங்க. இப்ப திருப்பரங்குன்றமோ நீங்கள் எந்த சர்ச்சை எடுத்தாலும் சரி, இஸ்லாமியர்கள் பேசலன்னா, இஸ்லாமிய சகோதரர்கள் சரியாக சொல்லணும்னா நவம்பர் 27, 28 நாங்களும் இதுல இருக்கோம், எங்களுக்கும் இதுல சிக்கல் இருக்குன்னு போனத வழக்கில் ஒரு தரப்பாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அதே போல டிஆர்ஓ கிட்ட தர்கா சார்பாக கொடுக்கப்பட்ட பெட்டிஷன் அப்படியே தான் இருக்கு. இதையெல்லாம் விசாரிப்பதற்கு முன்பாக அவசர கதியில் தீர்ப்பு வழங்கப்பட்டதுன்றதுதான் குற்றச்சாட்டே. எல்லாத்தையும் தாண்டி எனக்கு தெரியாதுங்க, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். ஏதோ சர்வாலய தீபம் டேவா 4ஆம் தேதி அந்த கார்த்திகை தீபம் முடிஞ்ச பிறகு அண்ணனுக்கு தெரியும், எனக்கு தெரியல, நான் ஒத்துக்கிறேன்.
அந்த அடுத்த நாள் இருக்குன்னு நீதிபதி சொல்றார். எந்த ஆகம விதிப்படி இந்து மக்களினுடைய மனதை நீதிபதி புண்படுத்துகிறாரா? இந்துக்களுடைய மனத்தை புண்படுதுன்றாங்கல்ல, உண்மையாகவே இப்பதான் முருக பக்தர்களுக்கு புண்பட்டிருக்கு. எங்க ஏற்கனவே ஏத்திட்டாங்க, நாளைக்கு என்ன ஏத்துவன்னு கேக்குறாங்க. எனவே தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பேசினாலும் சரி, திருப்பரங்குன்றத்தை எடுத்துட்டு வந்தாலும் சரி, இன்னும் ப்ராஜெக்ட் RSSல நிறைய இருக்கு. எல்லாமே மசூதி பக்கத்துல இருக்க கோவில், அன்பு அதுலதான் அதிகமா வரும். தர்கா பக்கத்துல இருக்க கோவில் மீது அதிக அன்பு வரும். இந்து சமய அறநிலையத்துறை உண்மையாகவே இதமா இருக்கு எனக்கு. ஏன்னா என்னுடைய தீசிஸ் இந்து சமய அறநிலையத்துறை பற்றி. அதுல எனக்கு இவங்களுக்கு ஏன் இவ்வளவு வருஷமா இவ்வளவு கடுப்பா இருக்கு எனக்கு புரியல. படிச்ச பிறகுதான் புரியுது. இந்து சமய அறநிலையத்துறையில கூற்ற வேலை தொடங்கி, பெருக்கிற வேலை தொடங்கி, இன்ஜினியர் தொடங்கி, கமிஷனர் வரைக்கும் who profess Hindu religion, இந்து சர்டிபிகேட் படி இல்ல, இந்து மதத்தை பின்பற்றுபவர்கள் தான் இருக்க முடியும். இப்போ உங்க கணக்கு படி இன்னைக்கு இருக்கவங்க எல்லாம் இந்துக்கள். இப்ப இந்துக்களை தான் நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்களா? நீங்கள் நினைக்கக்கூடிய ஹிந்து வேறு, இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்க ஹிந்து வேறு. அதுதான் நீங்க இந்த அரசியல் பிரிவினைவாத அரசியல் இல்ல. 4 தலைமுறையா படிச்சிருக்கீங்க, ஒரு தலைமுறையா கூட படிக்காம கைநாட்டா இருக்காங்களே. இந்த மக்களுக்கு முதலில் கல்வி வேணும்னு கேட்டா அது பிரிவினை என்று சொன்னால் அந்த அரசியலை தமிழ்நாட்டில் செய்வோம். இத்தனை தலைமுறையாக கோவிலை வைத்து நீங்கள் கலவர அரசியல் செய்தீர்கள். கோவில் கலவரத்திற்கானது கிடையாது, அமைதிக்கானதுன்னு சொன்னா அது பிரிவினை அரசியல் என்றால் தமிழ்நாடு அதை செய்யும். வாய்ப்புக்கு நன்றி.